வணக்கம் மக்களே. அதாவது வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட் பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சி வந்தேன். காலையிலேருந்து வந்த குழம்பு, சோறு குழம்பு வந்து சைவம் வச்சு கீரையை பொரிச்சு வச்சுக்கிட்டு அது வச்சுருக்கா இது வச்சுருக்கா கேட்டால் வந்து எம்எல்ஏ தூக்கி பழிய போட்டேன். உனக்கு நல்லா கறியும் சோறுமா போட்டு வளர்க்குறதுனால தானே நீ இவ்வளோ தூரம் பண்ணுற. நான் சைவத்தில் இறங்குறேன். காலைல கேட்டேன், என்னப்பா வாங்கணும், ஏதாவது சிக்கன் வாங்கிட்டுறவா, 65 பொரிக்கிறியா, இல்லை வேறு ஏதாவது நல்லது போல செய்கிறியான்றதுக்கு இல்லை அதெல்லாம் வேணாம். நீ வந்து கத்திரிக்காய் முருங்காய் வாங்கிட்டு வா, கீரையை வாங்கிட்டு வா, இனிமேல் இதுவாக தான் போட்டு உங்களை சாவடிப்பேன் அப்படின்ட்டா. இதனால் என்னையை மாத்திரம் நீ சாவடிக்கலை. நீ உங்களுக்கும் அதே தான். நான் நினச்சேன்னா ஒரு எண்ணெய் சுக்காவோ இல்லை கடையில் போய் ஒரு மட்டன் பிரியாணியை வாங்கி எனக்கு மாத்திரம் திங்கிறதுக்கு எனக்கு தெரியாத. சாப்பிட்டா எல்லோரும் ஒன்றா சாப்பிடுவோம், சத்தாலும் ஒன்றா சாவோம், பொழைச்சாலும் ஒன்றா பொழைப்போன்னு என் பொழப்பை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். என்கிட்ட அந்த இதுக்கெல்லாம் இப்போ வேலை கிடையாது. ஆனால் நான் இன்றைக்கி யோசித்ததே வேறு. சரி, அதை பற்றி பேசலான்னு வந்தால் கமாண்டுக்கு வந்தேன். கமாண்டு சரி என்னடா போட்டு வச்சுருக்காங்க, 177 கமாண்டு வந்திருக்கு, என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்குறேன். ஏகப்பட்ட பேர் நல்ல நல்ல கமெண்டாக போட்டிருக்கீங்க. எனக்கு தோதா இன்றைக்கி என் வாய்க்கு அவளு கிடச்ச மாதிரி உங்கள் கமெண்ட் எனக்கு சூப்பர் கமெண்டாக இருக்குது. கட்டிட்டு வந்தவனும் சரியில்லை, ஒட்டிட்டு வந்தவனும் சரியில்லை. டைமிங் சூப்பர் அண்ணா செல்வா. டைமிங் ரைமிங்லாம் அதெல்லாம் கிடையாது. யதார்த்தமாக பேசுகிறேன். கட்டிக்கிட்டு வந்தவனா அவள் கட்டிக்கிட்டு வந்தவன், ஒட்டிக்கிட்டு வந்தவனா இவன் செட்டிப்பாளையத்தில் சட்டி கழுவிக்கிட்டு இருந்தவன், என் கூட ஒட்டிக்கிட்டு வந்தவன். இதைத்தான் நான் அந்த அர்த்தத்தில் சொன்னேன். அது டைமிங் ரைமிங்கில் அமைஞ்சு போச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே வாங்க அடுத்த கமெண்ட்டுக்கு போவோம். அம்மா மேலே எவ்வளோ பாசம் நம்ம மாமாவுக்கு, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம். தாய் கிழவியோட ரியாக்ஷன். அம்மா மேலே உண்மையிலே நான் வந்து மகதும் ராஜா பாசத்தோடு இருந்தவன் தான், ஏற்கனவே இருந்தவன், இப்போயும் இருந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா இறந்து இப்போ 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷம் போய்கிட்டு இருக்கு. நேற்று நைட்டு முதற்கொண்டு எங்கள் அம்மாவை நினச்சி கண்ணீர் விட்டு கதறி அழுதவன் நான் தான். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பெத்த தாயோட பாசம் என் மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் வீசும். எப்படி பெத்த தாயோட பாசம் என் மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் வீசும். இதுவும் டைமிங் ரைமிங் தான், கேட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு எங்கள் அம்மா மேலே இப்போ இல்லை, எப்பயுமே நான் பாசத்தோடு தான் இருப்பேன். இன்றைக்கி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால தான் அந்த அம்மா கண்டென்ட்டை இழுத்தார். அம்மா கண்டென்ட் இழுக்கலை, இவளுக்கு 2 பேரும் சேர்ந்து என்னையை போட்டு என் தலையை உருட்டினாளுங்க. அதனால தான் எங்கள் அம்மாவை பற்றி பேசினேன். எங்கள் அம்மா உண்மையிலே சொல்கிறேன், நம்புனா நம்புங்க, நம்பாட்டினா போங்க. ஒரு பொருள் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுருக்கு, அது எந்த இடம் என்னங்கிறத நானே உங்களுக்கு காட்டுறேன். அது எங்கள் அப்பாவுடைய அந்த ஒரு ட்ரங்கு பெட்டி மாதிரி ஒன்று வச்சுருக்காரு தெரியுமா, ஒரு மரப்பெட்டி. அந்த பெட்டிக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. எடுத்து உங்கள் முன்னால் உடச்சி விடுறேன் ஒரு நாள், கவலைப்படாதீங்க. அந்த பெட்டியை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்தவளே நான் தான். சுத்தம் பண்ணியில அதுக்குள்ளே ஒரு ரகசியம் இருந்துச்சு, அதை நீ பார்த்தியா? அதுதான் ஒரு டெக்னிக்கு. நீ எல்லாம் ஆசாரி குடும்பத்தில் பிறந்தேன்னு சொல்லி நீ எப்படி சொல்கிற? அந்த காலத்தில் என்னது அது வேற, அதுவும் என்னதுதான். பிறந்தப்ப வந்து எங்க பெரியப்பா எனக்காக போட்ட குஞ்சாமணி. அதுக்கு முதல்ல அதுக்குள்ள வந்து ஒரு ரகசியம் இருக்குடான்னு சொல்லி எங்க அப்பா கூப்பிட்டு என்கிட்ட அதை காட்டினாரு. அதை நான் இப்போ வரைக்கும் திறந்து பார்க்கவே இல்லை. அவரையும் யாரும் அனாதையா விட்டுறக்கூடாதுல, அதனால ஒரு அறையை பூட்டி அதில் வச்சிருந்துருக்கிறாரு. பரம்பரையா எங்கள் குடும்பம் நாங்கள் எங்களுக்குன்னு சொத்து சேர்த்ததே கிடையாது. நாங்கள் இப்படியே கடைசி காலத்தில் அப்படியே எதுவுமே இல்லாமல் மண்டையை போட்டுருவோம். அதே மாதிரி தான் நான். எங்கள் அப்பா சாகும்போது ஒன்றும் சேர்த்து வைக்கல, வெறும் ஆளாக போய் சேர்ந்தார். அப்பா அவர் என் காதில் ஓதிட்டு போனது, மகனே ஒரு ரகசியம் இருக்குடா, அதுக்குள்ளே பணம் இருக்குடான்ட்டு போனார். அப்பா சொல்லுப்பான்றதுக்குள்ளே ஆண்டு போயிட்டாரு. உங்க அப்பா என் கனவுல வந்து ஒரு விஷயம் ஒன்று சொன்னார், உங்க வீட்டில் நடந்ததுன்னு சொல்லி சொல்லலாம்னு நினைச்சேன். என்னது? நான் சொல்ல மாட்டேன். ஏய் சொல்லுங்கடா, சொல்லுங்கடா. நான் கனவு கண்டு நான் சொன்னா சரியா நடக்குமா நடக்காதா? ஆமா, எலெக்ஷன்லயே நான் சொன்ன விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்பயும் இழுபறி தான் போய்கிட்டு இருக்கு. சரக்க போட்டு தானே சொன்னேன். இந்த நாளுடா நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே பத்தியா, நான் வந்து இது வரைக்கும் நான் ஓட்டு போட்டவங்க, நான் சால்வை போட்டவங்களாம் ஜெயிச்சது கிடையாது, அரியணை ஏறினது கிடையாதுன்னு. இப்பயும் அதே தான் நடக்க போகுது. இந்த தடவை இழுபறி தான். நீ நினைக்கிற ஈஸியாக அவர் வந்து உட்காந்துருவார்னு, நீ சால்வை போட்டியில, நீ எல்லாம் செஞ்சியில, ஒன்றும் நடக்காது அப்படின்னா. அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. 10 நாள் 20 நாளைக்கு முன்னாடி நம்ம டேர சரக்கு அடிக்கும் போது என்ன டிஸ்கஸ் பண்ணா? ஆமா, நீ கேட்டியா? இப்ப உன் வாயில சொன்னா பழிக்குப்பா, சொல்லுப்பா நீயா? ஆமா, ரெண்டுமே ஒரே மாதிரி காட்டுதாடா அப்படின்னு சொன்னானே. கரெக்டா சொல்றாடா. ஐயோ வாய்க்கெல்லாம் சக்கரை தான்டா, சக்கரை இல்ல. எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சரக்கு அடிச்சு 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா யாரு
கோகுல கூப்பிட போறேன் இன்னைக்கு. ஆமாம், ஞாபகம் இருக்கா? அந்த உட்காந்து தாராபுரம் போனப்ப அதுக்கப்புறம் தான் ஓட்டு போட போனோம். எப்பா நீ சொல்லு, நீ சொன்னா கரெக்டா நடக்குமே, உனக்கு தான் வந்து இறங்குமேன்னு சொன்னேன். ஆமா, என்னடா ஒண்ணும் தெரியலையேடா, ரெண்டுமே ஒரு மாதிரி சமமா நிக்குதேடான்னு. கரெக்டா நிக்குதா? உண்மையிலேயே கடவுள் மேல ஆணையா சொல்றேன்டா, என் தலை மேல சத்தியமா சொல்றேன், திருச்செந்தூர் முருகன் மேல ஆணையா சொல்றேன். இவன் அன்னைக்கு சரக்கை போட்டுட்டு உட்காந்து சொன்ன விஷயம் தாண்டா அப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இவன் அப்படியே இருந்தா ஒரு மாதிரி சாமி வந்த மாதிரி இப்படி கண்ணை மூடிக்கிடுவான்டா. ரெண்டும் ஒரே மாதிரி காட்டுதே, எதுவுமே ஏற்றலை இறக்கலை, சமமாக இருக்கே அப்படின்டா. எங்கள் அம்மா மேலே சத்தியமாக அவன் சொன்னது, பப்பு மேலே சத்தியமாக இதுதான் அவன் சொன்னான். ஆனால் கரெக்டாக அன்றைக்கி அது நடக்குதுடா. இவருங்கிட்ட 108, இவருக்கு தேவை 5. அந்த பக்கம் பார்த்தா அதுவும் ரெண்டையும் கூட்டி பார்த்தா 118, 120க்குள்ளே தான் வருது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்படிங்கும்போது அப்போ தொங்கு சட்டசபை அவளுக்கு சொல்ல தெரியலை. தொங்கு தெரியாது, சீட்டுனா என்ன, தொகுதினா என்ன, தொங்கு சட்டசபைனா என்ன அது தெரியும். தொங்கு சட்டசபை தான் வரப்போகுதுன்னு சொல்லி அன்னைக்கே அவள் கணிச்சிட்டாடா. உண்மையிலே சொல்கிறேன், இவளை உண்மையிலே பாராட்டலாம் அந்த வகையில். உண்மையிலே சொல்கிறேன்ப்பா, உனக்கு அந்த திறமை இருக்குது. அதனால் அதே மாதிரி என்னையும் எப்போ நான் போய் சேர போகிறேங்கிறதையும் சொல்லிடு. என் தோழியோட அவங்க அம்மா வரலையா? அந்த சொன்னப்பா அழுகலையா? எப்படிக்கா எங்கள் அம்மா இவ்வளோ விஷயம் உனக்கு தெரியும்னு சொல்லலையா? ஆமாம், அது ஒவ்வொருத்தவங்களுக்கு உண்டான ஒரு இதுப்பா. சாமி வரும், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு 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 அதீத அமானுஷ சக்தி மாதிரி உடம்புல இருந்துக்கிட்டு சொல்லும். அது உனக்கு இருக்குது அந்த பவர், நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்களே சுத்தம் பண்ணுங்க காந்தி தாத்தா. நீங்களே சுத்தம் பண்ணுங்க காந்தி தாத்தா, அவரோட வேலையை அவரே செஞ்சுக்கிட்டாரு. சரி, அதை எதுக்கு என்கிட்ட சொல்கிறப்ப? பிரபு சுப்புங்கிறவனே இங்கவ சுப்புன்னு பேர் வச்சாலே என்னை நக்கல் பண்ணுறது தான் உங்களுக்கு வேலையா? அவர் தாத்தா, அதனால் அவர் வேலையை பார்த்தாரு. நான் யார்ரா? நான் யூத்துடா. என்ன உயிரோடு இருக்கும்போது பெத்த தாயை பார்க்குறது இல்லை, இறந்த பின்னாடி மீடியாவுக்காக நடிப்பது தான் உலகம். எமகா எடிசன் குரூப்பு. யார்? நான் நடிக்கிறேன்னா? நேற்று நைட்டு நான் விட்ட ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உண்மையான கண்ணீர். என் பெத்த தாய்க்காக நான் விட்டது. போட வெண்ண ஆளும் மண்டையும் பாரு. மாமா பழனி பரிமளாவை கூட்டிகிட்டு வா மாமா. செட்டப் கிளவி சும்மா தானே இருக்குது, அதையும் கூட்டிகிட்டு வா மாமா. எப்படி போட்டாயில? பழனி பரிமளாவையும் கூப்பிட மாட்டேன், செட்டப் கிளவியும் கூப்பிட மாட்டேன். இவளுக்கு 2 பேரில் எவ்வளவு ஒருத்தி வந்து தான் எங்கள் அம்மா வீட்டை க்ளீன் பண்ணணும். பழனி பரிமளா கிட்ட போனேன்னா நான் பழனிக்கு போய் அங்கேயே செட்டில் ஆயிடுவேன். அதை விட செட்டப் கிளவியை கூப்பிட்டு வந்தேன்னு வை, அவ்வளவுதான். ஒருதான் ஓரமாக அப்படி சாஞ்சு உட்காந்து இந்த இப்படியே உட்காந்துக்கிட்டு என்னத்தை கூட்ட சொல்கிற புரோக்கர், நீ ஏன் கூட்டுற அதாரி பயல அப்படிம்பா அவ. இது எதுக்கு எனக்கு தேவையா? அதனால் வேணாம். எடுத்துகிட்டு வந்துட்டேன்லப்பா, இருக்குப்பா. ஏன் இப்போ மைக்கு போட்டு தான் இப்போ நான் வந்து எதையும் செய்யணுமாக்கு? வேணாம் பார்த்துக்கிறல. ஒரே ஒரு கவரிங் செயினை வச்சு 1 மாதம் ஓட்டுனான். இப்போ அம்மாவோட நகையா? உண்மையிலே எங்கள் அம்மாவோட நகை இருக்குது. கவரிங் செயின் எந்த கவரிங் செயின்? அந்த செயினை தான் சுமிக்கிட்ட கொடுத்துட்டேன்லடா. ஏப்பா ஒரு வட்டம் ஒரு செயின் இருக்குன்னு சொல்லி எடுத்து சுமிக்கிட்ட கொடுக்கலையா? அதோட ரிசல்ட் இப்போ வரைக்கும் அவள் என்னன்னு சொன்னாலா? தங்கம் தானே அது. கவரிங் செயின் சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றுத்துக்கு ஆகாது. நான் கீழே போட்டேன்டா. இல்லை வாங்கி கொடுத்ததுக்கே எனக்கு தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி அவன் அட்டையை போட்டா, நீ கவரிங்க கொடுத்தா மட்டும் தங்கம்னு சொல்ல போறாள? கவரிங் கிடையாது, அது உண்மையான தங்கம். அது எத்தனை பேருக்கு இவங்களுக்கு தெரியும்னு தெரியல. அதையே ஆட்டையை போட்டு அதை பிள்ளைக்கு செயினாக செஞ்சு போட்டான்னு நினைக்கிறேன். அந்த செயினை நல்ல செயினுப்பா, அது போச்சு. அது சரி விடு, பார்த்துக்கிறலாம். ஏதோ என் குடும்பத்துக்கு தானே போச்சு, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாள் தவறாமல் கவட்டைக்கு உள்ள கறியை வாங்கி கொட்டுறேன். இன்றைக்கெல்லாம் வாங்கி கொடுக்கல. உங்கள் வாயில் விழுந்தே இன்றைக்கி பூரா பாரு, வெறும் ரசமும் இந்த என்ன வச்ச குழம்பு, என்ன வச்ச பூண்டு குழம்பா, இதை வச்சு தின்னு நான் வீடியோ போடணும். முகரையே பாரு. வேணாம் பூண்டு குழம்பு கீரை மிதிச்சு போடுவேன். பூண்டு குழம்பு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லி எப்படி இருக்கு. அதெல்லாம் வீடியோ எடுக்க வர மாட்டேன். கறி மீன் வச்சா தின்னுக்கிட்டு வீடியோ போடுவேன். பூண்டு குழம்பு தான் வீடியோ எடுக்கணும். பூண்டு குழம்புலாம் ஆகணும், இல்லைன்னா மரியாதை கெட்டு போயிடும். உனக்கு சாப்பாட்டு வீடியோக்குன்னு ஒரு இது இருக்கு. சரி வர்றேன். சூர்யா ஒன்று பாலாவிடம் செல்லட்டும், இல்லைன்னா இன்னொன்று இழிச்சவன் யாராவது வந்து ஏற்றுக்கிட்டு போகட்டும். இதுதான் நானும் சொல்கிறேன். ஒன்று அவள் புருஷன்கிட்ட போக சொல்லு, இல்லை புதுசாக எவனையாவது பிடிக்க சொல்லு. என் பிராணனை வாங்குறது எனக்கு பிடிக்கலை. உனக்கும் தான் நோட்டீஸ் வந்திருக்குன்னு சொன்னேன். ஆமாம், எனக்கும் தான் வந்திருக்கு. நான் இல்லைன்னா சொன்னேன். எப்போ அந்த நோட்டீஸை கூட எடுத்துகிட்டு வர்றியா? காட்டிடுவான். என்னமோ உனக்காக நான் வர்றேன்னு சொன்னேன். நான் மெட்ராஸுக்கு எனக்கு தான் நோட்டீஸ் வந்திருக்கு. 2 பேருக்கும் தான்ப்பா நோட்டீஸு, ஒரு ஆளுக்கெலாம் கிடையாது. கார் ஓட்டிகிட்டு போக முடியலைன்னா விமானத்தை பிடிச்சிக்கிட்டு போ. விமானமா? நீ வேணா ஒன்று வாடகைக்கு ஒன்று பிடிச்சி கொடு. நான் என்ன விஜயா? அப்படியே விமானத்திலேயே போயிட்டு விமானத்திலேயே வந்து இறங்குறதுக்கு தனி விமானம்? போடா இத்து போனவனே. இன்றைக்கி பாயம்மாவோட கண்டென்ட்டு. பாயம்மா இருந்திருந்தா அந்த
கம்புலையே 4 போடு போட்டிருக்கோம். யார் என்னையே தானே? கண்டிப்பாக எங்கள் அம்மா அதுக்காக தான் போய் சேர்ந்துருச்சு போல். இவன் இருந்துக்கிட்டு இந்த உருட்டுறானே, நான் நகையை எங்கே வச்சுருக்கேன்னு சொல்லி எனக்கே தெரியலை, மறந்துட்டேன். இவன் இப்போ தான் புதுசாக ட்ரங்கு பொட்டிக்குள்ளே இருக்குங்கிறான்னு சொல்லி அந்த அம்மா ஒரு புலம்பும். வீட்டுக்குள்ளேயே உச்சா போயிட்டான். எது அந்த வீட்டு வாசலில் மழை பெஞ்சு ஓடு வழியாக ஒழுகி தண்ணி கிடந்தது உனக்கு பார்க்கறதுக்கு உச்சா வாடா? ஏடா எருமாடு முகரைய பாரு, அவ்வளோ பெரிய கக்குசு கட்டி விட்டுருக்காயிலே. நான் இப்போதான் இந்த வீடியோ அவங்க வீடியோ கால வீடியோ பார்த்தேன். ஒழுங்கா மாசம் வந்து நான் ஒற்றை அடிச்சு கூட்டி கழுவி பத்தி புத்தி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல. ஆமா, யாருக்கு எடுத்தது? யாருக்கு எடுத்தா? ஒரு நாள் பாத்தியா ஓத போறேன்னு சொல்லி ஆமா ஓதி இருந்தா கூட பேசாம போயிருந்துக்கலாம். வந்தவளை தேடி அடிச்சாங்களா, அந்த வழியை வேதனை அந்த தடுப்பு கூட மாறல. நான் இதை ஒத்துக்கிறேன். நீ அடிச்சுட்டா நான் ஏத்துக்குவேன். வாழ்ற நீ அடிக்கிற மிதிக்கிற, நாளைக்கு அனுப்ப ஆஸ்பத்திரி கூட்டி போவேன். உன் குடும்பம் அடிக்க என்ன ரைட்ஸ் இருந்துச்சு? இன்னொன்னு தெரியுமா, நீ அந்த வீட்டுக்கு போகும்போது பூரா அந்த அடி வாங்கினதும் உன் பணியனை பிடிச்சி உருவி விட்டதும் தான் உனக்கு ஆபத்தில் வரும். அதனாலதான் நீ வரல, எனக்கு தெரியும். அந்த வீடு எப்படி கிடக்குது? அந்த பீரியட் ஆயிட்டு இருந்தா கரண்ட் இல்லையா, சடோனா போவோம், ஒட்டை அடிப்போம், ஒரு சாப்பாடு வாங்குவோம், சாப்பிட்டுட்டு அழகா கழுவி நீட்டா விட்டுருவோம். அவ வேலை என்ன தெரியுமா, தானும் படுக்க மாட்டா தள்ளியும் படுக்க மாட்டா. ஒழுங்கா நீ எத்தனை நாள் அந்த அவ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் 2 வருஷம் ஆக போகுது அம்மா வீட்டுக்கு வந்து முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அவ வைராக்கியக்காரிடா, உண்மையிலே பாராட்டலாம். நான் வரமாட்டேன்னு சொன்னா அவ கடைசி வரைக்கும் வரவே மாட்டான். அந்த அளவுக்கு உண்மையிலே சொல்றேன். இந்த விஷயம் தடுப்பு மறக்க வைக்கிறா என்ன? கரெக்ட், மறக்கல, ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. உண்மையிலே நான் அந்த உன்னைய கூட தாஜா பண்ணிட்டு உன்னைய வச்சு கூட நான் அந்த பாத்தியாவை ஓதி இருக்கலாம். இப்போ அந்த அம்மா ஆத்மா கிடைச்சிச்சு நீ நினைக்கிறேன், சாந்தி அடையலைன்னு நினைக்கிறேன். தேடி வந்தவளை அடிச்சு கொடுமைப்படுத்தி இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்களே, அதனாலதான் என்ன நடக்கும் நான் கேட்கறேன். அதனாலதான் அவளுக்கு இவ்வளவு பஞ்சாயத்து இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனது, மண்டை உடஞ்சிச்சு, இந்த வீக்கம், கண்ணுக்கிட்ட ரத்தக்கட்டு எல்லாம் வந்தது. பின்னாடி என்ன ஆச்சு நான் கேக்குறேன். ஒழுங்கா நான் வாட்டுக்கு வந்தேல்ல, ஆமா அந்த வீடு மாதிரியா கிடக்குது. அந்த அம்மா எவ்வளவு அழகா கப்போட்டு போட்டு கழுவி, பினாயில் போட்டு கழுவி, வராண்டாவெல்லாம் கழுவி, வராண்டாவை கூட கழுவி விடுவேன். இங்க இருந்து அங்க 10 குடம் தண்ணியை ஊற்றி விட்டு இப்ப எப்படி கிடக்கு? சரி, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு பதிலா நீ வந்துடுறியா? நீ தலைவதாரனா நான் வரமாட்டேன், அவ்வளவுதான். சரி, எங்க அம்மாவோட ஆத்மாவுக்காக வேணான்ட்டேன். உங்க அம்மாவோட ஆத்மா செத்து போன அம்மாவுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறியா? உயிரோட இருக்கிற அந்த சம்பவத்தை இவங்களுக்கு தெரியாது. பணியனை கழட்டி விட்டு அந்த இடத்துல பாடியோட நான் நிக்கும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என்ன சவுத்துக்குள்ளையா நடந்துச்சு? எத்தனை பேர் வேடிக்கை பார்த்தாங்க ரோட்ல. எனக்கு எப்படி அந்த இடத்துல வர மனசு வரும்? ஏத்துக்கிறேன். சொல்லு, 6 வருஷமா நீ பாத்துக்கிட்டு தான் வந்து, சரி நீ அடிக்கிற அவ அடிக்கிற, சரி பெரியவங்க அடிச்சுட்டு கிடக்கட்டுமே. சரி விடு. சரி வேணாம், இந்த டாபிக் எடுக்க வேணாம். எடுத்தா அது வேற மாதிரி விஸ்வரூபமாகும். ஸ்டாப் பண்ணிக்கிறோம். விஸ்வரூபமாகும் அப்படி இப்படின்னு மட்டும் அப்படியே ஓ மைனம் பேசுறா மட்டும் அப்படியே இது பண்ற. அடுத்தவங்க மட்டும் பேசுறது உர்ற நீ. சாயங்காலம் நான் போய் பேசிக்கிறேன். சரி, நான் மட்டும் ரொம்ப நல்ல குடினானயா. சரிப்பா உடுப்பா, உடனே அதையே ஒரு பெருசா எடுக்காத. சொல்றேன், நீ மட்டும் அப்படியே திங்கிற சோறு உனக்கு மட்டும் செரிச்சிரும். நன்றி, வணக்கம்.